ஆஃபர் கொடுத்துருந்தேன் பேபி ரொமான்டிக்கால. அதில் நிறைய பேர் வாங்கியிருப்பீங்க. அவங்க ஃபாலோ பண்ண வேண்டிய டிப்ஸ் அண்ட் கைடன்ஸ் தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஆஃபர் இப்போ முடிஞ்சிருச்சு, பட் பேபி ரொமான்டிக்கா ரோஸ் அவைலபிளாக இருக்குது. கண்டிப்பாக வேணும்னா நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். வெப்சைட், வாட்ஸ்அப் கேபிஐ மூலமாக. ஸோ இதில் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு நார்மல் வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள். ரேட்லேருந்து உங்களோட கொரியர் டீட்டெயில்ஸ் எல்லாமே மெசேஜ் பண்ணுவாங்க. ஸோ இந்த பேபி ரொமான்டிக்கா ஒரு க்ரீப்பர் வெரைட்டி, கொடி வகையான ரோஜா. இதை பார்க்கும் போதே தெரியும் இங்கே இருக்கிறது எல்லாமே பேபி ரொமான்டிக்கா தான். எப்படி ஹைட்டாக போயிருக்குன்ட்டு. சில பேரோட மித் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 7 இலை இருந்துச்சுன்னா அதில் பூ பூக்காது, கொடியாக போச்சுன்னா அது பூ பூக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு என்ன சொல்கிறது, அது தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ வரைக்கும் எனக்கு கேள்விகள் வந்துட்டு தான் இருக்குது. 7 இலை இருக்கிற இலைகள் இருக்கிற இதில் உங்களுக்கு பூவே வைக்காதே, நீங்கள் ஏன் அந்த செடியை கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி கிடையவே கிடையாதுங்க. அது ஒட்டு செடியா இல்லை நார்மல் கட்டிங்ஸில் வந்துருக்க செடியா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நீங்கள் பார்க்கணும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன் பாருங்கள். இது இந்த பிரான்ச்சில் 1 2 3 4 5 6 7 இலை இருக்கு. சேம் அதே பிரான்ச்சில் தான் நான் கொண்டு வரேன் உங்களுக்கு. இதில் பூ வச்சுருக்கு பாருங்கள். ஓகேங்களா? அது நீங்கள் ஒட்டு செடியா இல்லை அது கிராஃப்டட் போர்ஷனுக்கு மேலே இருக்கா கீழே இருக்கான்னு தான் பார்க்கணுமே தவிர, அது பிளைண்டாக 7 இலை இருந்துச்சுன்னா பூ வைக்காது அப்படின்னு கிடையவே கிடையாது. கொடினாலும் உங்களுக்கு பூ வைக்காதுன்னு கிடையவே கிடையாது. கொடி வகை ரோஜாக்கள்னே இருக்குது. நான் ஆல்ரெடி ஷார்ட்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். அதை பற்றி டீட்டெயிலாக இன்னும் நம்ம அப்புறமா பேசலாம். ஓகேங்களா? ஸோ எல்லோரும் ரீபோர்ட் பண்ணிவிட்டு 3 நாள் ஷேடில் வச்சிடணும். இது பேசிக். என்கிட்ட ரெடியூஸ் சாயிலில் வாங்குறதா இருந்தாலும் சரி, ஃபுல் சாயிலில் வாங்குறதா இருந்தாலும் சரி, இது எல்லாருக்குமே சொல்கிறது. நீங்கள் என்கிட்டேருந்து வாங்கலை, வேறு யார்கிட்டேருந்து வாங்கியிருந்தாலும் ஓகே, இதை தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். 3 நாளைக்கு ஷேடில் வைக்கணும். ரீபோர்ட் பண்ணும் போது உங்கள் மண் கலவையில் எந்த ஒரு கெமிக்கல் உரங்களோ ஜாஸ்தியான உரமோ கொடுக்காதீங்க தயவு செய்து. இதை நான் உங்களுக்கு ரொம்ப ப்ளீஸ் பண்ணி கேட்குறேன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த 3 நாளுமே லைட்டாக ஈரப்பதம் மட்டும் இந்த செடிகளில் இருந்தால் போதும். ரொம்ப ஓவர் வாட்டரிங்லாம் இருக்கக்கூடாது. காயாமல் ஈரப்பதம் மட்டும் இருந்தால் போதும். உங்களுக்கு சம்டைம்ஸ் லீஃப் உதிர்ற பிரச்சனையும் வரலாம் அந்த 3 நாளுக்குள்ளே. இல்லை லீவ்ஸ் எல்லாமே நல்லா நார்மலாக இருக்கிற மாதிரி இருக்கலாம். லீவ்ஸ் எல்லாம் உதிர்ச்சினாலுமே உங்களுக்கு நியூ ஷூட்ஸ் வரும். அதுக்கப்புறம் நீங்கள் டைரக்ட் வெயிலுக்கு எடுத்து மாற்றிக்கலாம். ஓகேங்களா? இதை தான் நீங்கள் பண்ண வேண்டியது. கண்டிப்பாக ஒரு ஸ்டேக்கிங் ஸ்டிக் இதுக்கு நீங்கள் கொடுத்தே ஆகணும். ஸ்டேக்கிங் ஸ்டிக் இருந்தால் மட்டும்தான் இது ஸ்டெடியாக வளரும். நாங்கள் ஸ்டேக்கிங் ஸ்டிக் கொடுக்காமல் இருக்கோம். பாருங்கள், இலைகள்லாம் எப்படி கீழே போயிருக்கு. இதில் ஒரு பூ மண்ணில் பட்டுருச்சு. ஸோ ஸ்ட்ரென்த்தே இல்லாமல் கீழே விழுந்துடும். ஓகேங்களா? ஸ்டேக்கிங் ஸ்டிக் கண்டிப்பாக கொடுங்க. நாங்கள் இதுக்கு மேலே தான் கட்டணும். ஒர்க்கர்ஸ் கொஞ்சம் இல்லை, பார்சல் ஒர்க்கு அப்படி இப்படின்னு பிஸியாக இருக்கிறதுனால கட்ட முடியல. ஓகேங்களா? ஸ்டேக்கிங் ஸ்டிக் இதுக்கு சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு நல்ல சூப்பராக பூ பூக்கும். இது நுனியில் மட்டும்தான் பூக்கும். உங்களுக்கு சைட் பிரான்ச்சஸில் அந்த மாதிரி வந்துச்சுனாலுமே நுனிகளில் மட்டும்தான் உங்களுக்கு பூ கொடுக்கும். இதோட கலரே ரொம்ப அட்ராக்டிவாக சூப்பராக இருக்கும். ஓகேங்களா? இதுக்கு நான் தொட்டி சைஸ் சொல்கிறது பார்த்தீங்கன்னா 10 இன்ச்சு, அதுக்கு மேலே 12 இன்ச்சு. இந்த சைஸ் தொட்டியே உங்களுக்கு போதுமானது தான் இருக்கும். அதில் வச்சு வளர்த்துக்கோங்க. ஓகேங்களா? இது எல்லாமே ஒட்டு செடியில் ரூட் ஸ்டாக் எப்படி கண்டுபிடிக்கிறது நான் இப்போ சொல்கிறேன் உங்களுக்கு. அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதுதான் ஒட்டு கட்டியிருக்க போர்ஷன் உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த ரேப் பண்ணியிருக்காங்களா, இதுக்கு நடுவில் இந்த பட்டிங் பண்ணியிருக்கிற போர்ஷன் இதுக்கு மேலேயோ இல்லை இதுக்கு கீழேயோ எங்கேருந்து எந்த செடி வந்தாலும் நீங்கள் உடச்சி விட்டுறணும். அது பார்க்கும் போதே உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக தெரியும். இது பார்த்தீங்களா, இந்த செடியோட கலர் டார்க் க்ரீன் கலரில் இருக்குது. இதோட இலை இந்த ரூட் ஸ்டாக்கிறது லைட் க்ரீன் கலரில் ஃப்ரெஷ்ஷான செடி மாதிரி இருக்கும். நல்ல முள்ளெல்லாம் நிறைய இருக்கும். இதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம் இது கொடி துளிருன்ட்டு. இதை பார்த்த உடனே நீங்கள் கண்டிப்பாக உடச்சி விட்டுறணும். இது உங்களுக்கு ஒரு 2 இயர்ஸ் 2.5 இயர்ஸ் நீங்கள் ரோஸ் வளர்த்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் இந்த ரூட் ஸ்டாக் ப்ராப்ளம் இருக்காது உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ இதுதான் ரூட் ஸ்டாக் ரிமூவல் பற்றி உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். இல்லை டீட்டெயிலாக வேணும்னா டீட்டெயிலாக உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் நான் அப்டேட் பண்ணுறேன். இதுக்கு உரங்கள் பார்த்தீங்கன்னா மண்புழு உரமே பெஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு மாதத்துக்கு ஒரு வாட்டி இது கொடுத்துக்கலாம். ஏன்னா ஃப்ளவர்ஸ் கம்மியாக தான் வைக்கும், பட் டிஃப்ரெண்ட்டான வெரைட்டி. அதனால் நீங்கள் மாதத்துக்கு ஒரு வாட்டி கண்டிப்பாக கொடுத்துக்கலாம். பூ சின்னதாக பூக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா மட்டும் NPK யூஸ் பண்ணிக்கோங்க போதும். வேறு எந்த உரமும் இதுக்கு தேவைப்படாது. இல்லை நான் நேச்சுரலாக கொடுக்குறேன்னா வீட்டில் அரிசி கழுவுற தண்ணி, பனானா பீல், முட்டையோடு இதெல்லாமே மாற்றி கொடுங்க. மாதத்துக்கு ஒரு வாட்டி 1 கொடுங்க போதும். ஓகே, பேபி ரொமான்டிக்கா ரோஸ் அவைலபிளாக இருக்குது. கொடி ரோஸ் என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குன்ட்டு நான் உங்களுக்கு அடுத்த வீடியோ ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ. பை.